உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்போத்துல இருந்து இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லை. என் பேத்தியோட வாழ்க்கை போச்சு. இந்த ஊர்ல நம்ம மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப புதுசா வீட்டுல பணம் வேற காணாம போயிருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ. பாட்டி என்ன ஆச்சு? ஏன் ஜனனியை சும்மா திட்டிட்டே இருக்கீங்க? டேய், பீரோல 6 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தான். இப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் காரணம் இவதானே? ஜனனி இருக்கட்டும் பாட்டி, பணம் காணாம போயிருக்கு, ஓகே. ஆனா அதுக்கு ஜனனி தான் காரணம்னு சொல்லி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? ஏதோ நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு. தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் ஜனனியை சும்மா குறை சொல்றதை விட்டுட்டு யார் பணத்தை எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது நல்லது. மாப்பிள்ள, அம்மா மேல எதுக்கு கோவப்படுறீங்க? இத்தனை வருஷம் நம்ம வீட்டுல நடக்காத விஷயம் உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. ஏதோ அவங்க கோவத்துல பேசிட்டாங்க. கோவத்துல எதை வேணாலும் பேசிடக்கூடாது அத்தை. ஜனனி எதுக்கு பணத்தை எடுக்க போறா? அவளுக்கு என்ன தேவை இருக்கு? நடந்தது இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் எனக்கும் காணாம போன பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்காக பேசுறாரு. ஆனா அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மேல இருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நான் உடைச்சிருவேணும்னு பயமா இருக்கு. சிவா, நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க? வீட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அப்படி இப்படின்னு பேச்சு வரதானே செய்யும். அமராவதி, நீ பேசாம இரு. இந்த மாதிரி சமயத்துல நம்ம எது பேசினாலும் தப்பா தான் போய் முடியும். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? பணம் காணாம போயிருக்கு. காவேரி, அப்பா, அம்மாவுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. சரிங்கப்பா. பவானி எங்க? பவானி, நிலா, அம்மா 3 பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா. அம்மாக்கு கால் பண்றேன். பண்ணுமா. மாமா, நேத்து நைட்டு மணி ஒரு 12 மணி இருக்கும். நான் தண்ணி குடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ நம்ம லாக்கர் ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. சந்தேகம் வந்து நான் அங்க போய் பார்த்தேன். ஆனா அங்க யாரையுமே காணோம் மாமா. ஏய், அப்பவே வீட்ல இருக்க யார்ட்டையாவது சொல்லிருக்க வேண்டியதானடி? அம்மா, எனக்கு எப்படிமா தெரியும்? மாமா, பேசாம நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம். அவங்க வந்தா எப்படியோ கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த கைரேகையெல்லாம் வச்சு பாப்பாங்க மாமா. ஏய் ஜனனி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இதெல்லாம் நினைச்சு ஒன்னும் ஃபீல் பண்ணாத, புரியுதா? இவங்க இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டோம். போலீஸ் வந்தா இந்த விஷயம் மட்டும் இல்லாம என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. மாமா, ரம்யா சொல்றது சரிதான் மாமா. பேசாம போலீஸ வர வச்சிருவோமே. அப்பா, அம்மாக்கு ஃபோன் பண்ண, அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாப்ள, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்காருங்க. சார், நான் ராசம்பள வீட்ல இருந்து பேசுறேன் சார். எங்க வீட்ல கொஞ்சம் பணம் காணாம போயிடுச்சு. அதனால கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வர முடியுமா சார்? சரிங்க, வரோங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். மாமா, வரேன்னு சொல்லியிருக்கேன்.
வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன நடந்துச்சு சார்? சார், வீட்ல பீரோல வச்சிருந்த பணத்தை காணோம் சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? அப்படி யார் மேலயும் எந்த சந்தேகமும் இல்ல சார். வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களா? இல்ல சார். பணம் இல்லைன்னு யார் பார்த்தது? என் தங்கச்சி பொண்ணு ரம்யா தான். நான் தான் சார். நீ போனப்ப பீரோ கதவு திறந்துருந்துச்சாமா? இல்ல சார், எப்பவும் போல மூடிதான் இருந்தது. பூட்டுக்கிட்டு ஏதாவது உடைஞ்சிருந்ததா? எப்பவுமே அத்தையோட ரூம்ல தான் சார் சாவி இருக்கும். நான் போய் சாவி எடுத்துட்டு போயிட்டு பீரோவை திறந்தேன். அப்போ பீரோல பணமே இல்ல. ஆனா நேத்து நைட்டு நானு தண்ணி குடிக்க போயிட்டு வரப்போ அந்த ரூம்ல யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. நானும் போய் பார்த்தேன். ஆனா அங்க யாருமே இல்ல சார். அதான் நான் திரும்ப வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, பணத்தை கண்டுபிடிச்சிடலாம். பணம் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்காது. சரிங்க சார். செக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. சரிங்க சார். ஆமா, யார் இவரு? சார், இவர் என் ஃப்ரெண்டு. இவரு கொடுக்கறதுக்கு தான் அந்த பணத்தை வச்சிருந்தேன். சரிங்க, நாங்க வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார். வீட்டை ஃபுல்லா செக் பண்ணுங்க, போங்க. ஓகே சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் எங்கேயும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க போறோம். ஐயோ கடவுளே. ஏய், என்னாச்சு? இல்ல, போலீஸ்லாம் எதுக்கு? விடு, தப்பு பண்ணவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும். ஜஸ்ட் சில், எல்லாம் சரியாயிடும். சரியா? காவேரி, உங்க அம்மா எங்க தான் போய் தொலைஞ்சா? கோயிலுக்கு போறேன்னு தான் பவானியும் நிலாவையும் கூட்டிட்டு போனாங்க பாட்டி. அத்தை போனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களா வந்தாதான் ஆச்சு. அம்மா, ம், நம்ம அன்னிக்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. போலீஸ் வந்தது நல்லதுதான் பத்மா. எப்படியோ அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.